திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 376 திரு ஆலவாய் காண்டம் நரி பரியாக்கிய படலம் பகுதி 2. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிறையிலே வைக்கப்படுகின்றார். அன்றைய இரவு கழிந்து மறுநாள் சூரியோதயம் ஆகின்றது. ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ஞானானந்த ஜோதியாகிய எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் நிர்மலராகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பொருட்டு நரிகளாகிய குதிரைகள் மீது சிவகணங்கள் சூழ்ந்து வர நாத தத்துவம் என்ற முரசு முழங்க வேதம் என்கின்ற தாவுகின்ற குதிரையின் மீது ஏறிக்கொண்டு மதுரை திருநகர் வீதியில் எழுந்தருள இருக்கின்ற அத்திருக்காட்சியை தரிசனம் செய்வதற்கு விருப்பமுடையவன் போல வழக்கம் போல தேரின் மீது சூரியன் உதயமாகின்றார். இறைவன் எழுந்தருளி வரும் காலமெல்லாம் ரிஷபத்தின் மீது மால்விடை தர்மவிடை என்று சொல்லப்படும் ரிஷபத்தின் மேலே எழுந்தருளி வருவார். ஆனால் இன்றைய நாள் ஆவணி மாதம் மூல நட்சத்திர நாளிலே எம்பெருமான் வேதம் என்கின்ற குதிரையின் மீது எழுந்தருளி வர இருப்பதால் இது காண்பதற்கு அரிய தரிசனம், மிக மிக அருமையான அரிய தரிசனம் என்பதை உணர்த்த வழக்கம் போல சூரியன் உதிப்பதை எம்பெருமானின் அவர் குதிரையின் மீது எழுந்தருளி வரும் தரிசனத்தை காண்பதற்காக சூரியன் உதிக்கின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பாடியருளுகின்றார். இறைவன் போத ஆனந்த ஜோதி என்று இந்த திருப்பாடலிலே போற்றப்படுகின்றார். போத ஆனந்த சோதி புனிதமை தொண்டர்க்காக நாதமா முரசம் ஆர்ப்ப நரி பரி அயவர் சூழ வேதமாம் பரிமேல் கொண்டு வீதியில் வரவு காணும் காதலான் போல தேர்மேல் கதிரவன் உதயம் செய்தான் என்பது திருப்பாடல். இறைவன் ஞானானந்த ஜோதி, போத ஆனந்த ஜோதி. ஏனென்றால் இறைவன் உண்மையை உணர்ந்த சிவஞானிகளிடம் உண்மையாகிய ஞானமாகவும் அந்த ஞானத்தால் உண்டான ஆனந்தமாகவும் ஞானத்தையும் ஆனந்தத்தையும் அளித்தற்கு காரணமான சத் என்கின்ற ஸ்வயம் பிரகாசமாகவும் எக்காலமும் முக்காலமும் விளங்குபவர். எனவே பெருமானை போத ஆனந்த ஜோதி என்கின்றார். சத் சித் ஆனந்தம் என்கின்ற இறைவனின் ஸ்வரூப நிலை இங்கே போற்றப்படுகின்றது. இறைவனுக்கு என்று இருக்கின்ற பறை என்பது நாதப்பறை. எனவே நாத தத்துவம் என்கின்ற முரசு முழங்க சிவகணங்களெல்லாம் நரிகளை குதிரைகளாக்கி அதிலே ஆரோகணித்து சூழ்ந்து வர நடுநாயகமாக வேதமாகிய குதிரையின் மீது எம்பெருமான் மதுரை வீதியிலே எழுந்தருள இருக்கின்றார். அத்தகைய பொன்னாள் சூரியோதய காலம் ஆகின்றது. கயல் நெடும் கண்ணியோடும் கட்டவிழ் கடிப்பூஞ்சேக்கை துயில் உணர்ந்து இருந்த சோமசுந்தர கருணை வெள்ளம் பயில் நெடும் சிகரம் நோக்கி பங்கைய செங்கை கூப்பி நயன பங்கைய நீர் சோர நாதனை பாடலுற்றார். அந்த அதிகாலை பொழுதிலே நீண்ட சேல் மீன்களைப் போன்ற திருக்கண்களை உடைய தடாதகை பிராட்டியார் எம்பெருமாட்டி மீனாட்சி அம்மை அந்த அங்கையர்கண் அம்மையாரோடு முறுக்கவிழ்ந்த வாசனையை உடைய புஷ்பசயனத்தின் மீது இருந்த திரு அனந்தல் நீங்கி திருப்பள்ளி எழுச்சி காணுகின்றார் கிருபாமூர்த்தியான சோமசுந்தர பெருமான். அப்படி திருப்பள்ளி எழுச்சி கண்ட ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் தாம் எழுந்தருளியிருக்கின்ற திரு ஆலவாய் திருக்கோயில் மூலஸ்தானம், அந்த மூலஸ்தானத்தின் மேலே இருக்கின்ற இந்திர விமானம், அந்த இந்திர விமானத்தின் சிகரத்தை பார்த்து ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம் தாமரை மலர் போன்ற சிவந்த கைகளை குவித்து தம் தாமரை மலரின் இதழ்களை போன்ற விழிகளிலே நீர் ஒழுக சிவபெருமானை பாடத் தொடங்கினார். பசுவுக்கு உடம்பு முழுவதும் பால் இருப்பதைப் போல இறைவனும் சர்வ வியாபியாகவே இருக்கின்றார். இருந்தாலும் பசுவிற்கு உடல் முழுவதும் பாலின் வியாபகம் இருக்கின்றது என்று கொம்பில் கறந்தாலோ மற்ற இடங்களில் கறந்தாலோ பால் வெளிப்படுவது இல்லை. அது பசுவின் மடியிலே கறந்தால்தான் அது வெளிப்படும். அதை போலவே இறைவரும் அண்டம் என்கின்ற இந்த பசு முழுவதும் வியாபகமாக இருந்தாலும்
சிவாலயம் என்கின்ற பசுவின் மடியில், சிகரம் என்கின்ற காம்பில், லிங்கம் என்று சொல்லப்படுகின்ற துவாரத்தின் வழி பாலை போல வெளிப்பட்டு அருளுவார். எனவே எம்பெருமான் எந்நாளும் லிங்கத்தில் எழுந்தருளி பாலை போல இருந்து அருள் நோக்கி வெளிப்படுவர் என்பது தோன்ற இத்திருப்பாடலிலே இறைவனது இருப்பை சுட்டி பயில் நெடும் சிகரம் நோக்கி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எம்பெருமானை பாடத் தொடங்குகின்றார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார். அப்படி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபெருமானை போற்றி பாடுவதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைக்கின்ற அடுத்தடுத்த பாடல்கள் மிக அருமையான திருப்பாடல்கள். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடியருளிய திருவாசக திருப்பாடல்களின் உருக்கத்தை இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுவதாக ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைத்த திருப்பாடல்களிலும் நாம் கண்டு உருகுகின்றோம். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடியருளுகின்றார். என் தாய் அனைத்து உலகும் ஈன்றாய் எத்தேவர்க்கும் தந்தாய் செழுங்குவளை தாராய் பெருந்துறையில் வந்தாய் மதுரை திரு ஆலவாய் உறையும் சிந்தாமணியே சிறியேற்கு இறங்காயோ. எந்தையே, என் தந்தையே, சகல லோகங்களையும் படைத்து அருளினவரே, சகல தேவர்களுக்கும் தந்தையே, செழுமை வாய்ந்த நீலோத்பல மலர் மாலை உடையவரே, திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருந்தவரே, மதுரை என்னும் திரு ஆலவாயில் எழுந்தருளி இருக்கின்ற சிந்தாமணியே, சிறியேனாகிய அடியேற்கு இரக்கம் கொண்டு அருளுங்கள். காலாக்னிருத்ரன், விஷ்ணு, பிரம்மா முதலிய எல்லோரையும் படைத்த பரமன் சிவபெருமான். எனவே எத்தேவர்க்கும் தந்தாய் என்று போற்றுகின்றார். அதோடு எந்தாய், என் தந்தையே என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபெருமானை அழைக்கின்றார். இறைவனே எல்லா உயிருக்கும் தந்தை, அந்த எல்லா உயிர்களிலும் தாமும் ஒருவர் என்றாலும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம்மை இறைவனார் ஆண்டு கொண்ட உரிமை பற்றி எந்தாய், என் தந்தையே என்று அழைக்கின்றார். இறைவனை அடியார்கள் போற்றும் போது கொன்றை மலர் மாலை அணிந்த பெருமானே என்று போற்றுவது இயல்பு. பெரும்பான்மையாக கொன்றை மலர் சூடிய பெருமானே என்றுதான் போற்றுவார்கள். ஆனால் இங்கே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் செழுங்குவளை தாராய் என்று செழுமை வாய்ந்த நீலோத்பல மலர் மாலை அணிந்த பெருமானே என்று போற்றுகின்றார். ஏனென்றால் தம்மை ஆண்டு கொள்ள பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருளிய போது இறைவனார் அணிந்திருந்தது செழுங்குவளை மாலை ஆகும். அதோடு இந்த நீலோத்பல மலர் என்பது ஸ்வர்ண புஷ்பம் போல அதனை கழுவி மறுபடியும் பூஜைக்கு சாற்ற உகந்தது. உமாதேவியாரை அதிதெய்வமாக கொண்டது. நீரின் உள்ளேயும் விரியும் தன்மை உடையது. ஆச்சாரிய திருக்கோலத்துடன் அன்று அணிந்திருந்த மாலை இந்த செழுங்குவளை மாலை. எனவே இறைவர் தம் பொருட்டு சகலீகரித்து நின்ற இடம் திருப்பெருந்துறை. எனவே பெருந்துறையில் வந்தாய் செழுங்குவளை தாராய் என்று போற்றியருளுகின்றார். மதுரை திரு ஆலவாய் உறையும் சிந்தாமணியே என்று போற்றுகின்றார். சிந்தாமணி என்பது சிந்திதங்களை தரும் மணி. இனி அடுத்த திருப்பாடல். மூவா முதலாய் முதுமறையாய் அம்மறையும் தாவாத சோதி தனி ஞான பூரணமாய் தேவாதி தேவாய் திரு ஆலவாய் உறையும் ஆவார் கொடியாய் அடியேற்கு இறங்காயோ. மூவா முதலாய் முதிர்தலில்லாத முதல் பொருளாய் முதுமறையாய் தொன்று தொட்டுள்ள வேதங்களாகவும் அம்மறையும் தாவாத சோதி தனி ஞான பூரணமாய் அவ்வேதங்களாலும் அளந்து காண்பதற்கரிய ஒப்பற்ற ஞான பூரணமாயும் தேவர்களுக்கெல்லாம் முதலாய் உள்ள தேவனாயும் இருக்கின்ற திரு ஆலவாயில் எழுந்தருளிய ரிஷபக் கொடியை உடையவரே, அடியேனுக்கு இறங்கி அருளாயோ என்று போற்றுகின்றார். மூவா முதல் என்பது பின் தோன்றிய எல்லா தேவர்கள் மூக்க தான் என்றும் நிலைத்த இளைஞனாய் இருப்பதால் மூவாத என்றும், எல்லா தேவர்களுக்கும் முன்னே தனது இச்சையால் திருமேனி கொண்டு அருளினவர். எனவே முதலாய் எனவும் போற்றுகின்றார். முதுமறையாய் என்று போற்றுகின்றார். வேத சிகைகள் தன்னையே சுட்டி உணர்த்துவதால்
முதுமறையாய் என்று போற்றுகின்றார். இறைவனை விதியும் விலக்குமாக இருப்பவர் என்று உணர்ந்தவர், எனவே முதுமறையாய் என்று போற்றுகின்றார். முதுமறை என்பது இறைவன் திருமுகங்களிலே தோன்றிய வேதங்களை. அப்படி வேத சிகைகள் பெருமானையே சுட்டி உணர்த்துவதால் முதுமறையாய் என்று போற்றி, இனி உணர்த்துவதற்கு கருவியாகிய அந்த நூல் உணர்வுக்கு அரியவர் பெருமான், அறிவு நூல்களாலும் அறியப்படாத அருமையானவர் என்று உணர்ந்தவர். எனவே அம்மறையும் தாவாத சோதி தனி ஞான பூரணமாய் என்று போற்றினார். தனி ஞான பூரணம் என்பது கால தேச வர்த்தமான பரிச்சேத ரகித ஞானம் என்ற சிவஞானத்தை. அடுத்த திருப்பாடல். முன்னா முது பொருட்கு முன்னா முது பொருளாய், பின்னாம் புதுமைக்கும் பின்னாகும் பேரொளியாய், தென்னா மதுரை திரு ஆலவாய் உரையும் என் நாயகனே எளியேற்கு இறங்காயோ. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய், பின்னை புதுமைக்கும் பிற்பட்டதாகிய பெரிய ஜோதிரூபமாய், அழகு பொருந்திய மதுரையாகிய திருவாலவாயில் எழுந்தருளியிருக்கின்ற எமது கர்த்தாவே, ஏழையாகிய அடியேன் பொருட்டு இறங்கி அருள்வீராக. தானே என்றும் முன்னாக இருந்து மாயையிலிருந்து மாயாக்காரியமான பிரபஞ்சங்களை தோற்றுவித்து இந்த சிருஷ்டிக்கு முன்னேவும் இருப்பதனால் முன்னா முதுபொருட்கு முன்னா முதுபொருளாய் எனவும், இந்த அண்டங்களின் சம்ஹாரம் அது மகாசம்ஹாரம், அதனை செய்து மகாசம்ஹாரத்துக்கு பின்னும் தாம் ஒருவரே தனித்து இருப்பதால் அண்டங்களின் தோற்றரவுக்கு பின்னும் இருத்தலால் பின்னாம் புதுமைக்கும் பின்னாகும் பேரொளியாய் என்றும் கூறியருளுகின்றார். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே என்பது திருவாசக திருவாக்கு. அடுத்த திருப்பாடல். மண்ணாய் புனலாய் கனலாய் வழியாகி விண்ணாய் இரு சுடராய் இத்தனையும் வேறாகி, பண்ணாய் இசையாய் பனுவலாய் எங்கண்ணும் கண்ணான என்னொரு கண் காணாவார் என்கொலோ. பிருத்திவியாய் அப்புவாய் தேயுவாய் வாயுவாய் ஆகாசமாய் சூரிய சந்திரர்களாய், இந்த ஏழும் அல்லாததாய் பண்ணாய் இசையாய் வேதமாய் இருந்தும் எவ்விடங்களிலும் கண் உள்ளவரே, தேவரீர் அடியேனது துன்பத்தை காணாத விதமென்னே என்று போற்றுகின்றார். எம்பெருமான் விஸ்வரூபி. எனவே மண்ணாய் புனலாய் கனலாய் வழியாகி விண்ணாய் இருசுடராய் என்றும், எம்பெருமான் விஸ்வாதிகன் எனவே இத்தனைக்கும் வேறாகி என்றும், எம்பெருமான் விஸ்வ அந்தர்யாமி எனவே இத்தனைக்கும் உடனாய் நிற்கின்றார் என்று என்பது தோன்ற பண்ணாய் இசையாய் என்றும், இவற்றை கூறும் வேதமும் தானாய் நின்றார் என்பதற்காக பணுவலாய் என்றும், இவ்வாறு நிற்கின்ற பெருமான் எங்கும் கண்ணுள்ளார் என்பார். எங்கண்ணும் கண்ணானாய் எனவும் போற்றுகின்றார். இறைவன் சர்வ சாட்சி என்பது இதனுடைய கருத்து. அடுத்த திருப்பாடல். பொங்கும் சினமடங்கள் போன்றுறுத்து வெங்கூற்றம் அங்கும் புரியா, வரும் துன்பத்து ஆழ்ந்து நான் மங்கும் படியறிந்தும் வந்து அஞ்சலன்கிலையோ, எங்கும் செவியுடையாய் கேளாயோ என் உரையே. அதிகமாகின்ற கோபத்தினை உடைய சிங்கத்தை போல அதட்டி வெவ்விய யமனானவன் அந்த நரகத்திலும் செய்யாத துன்பத்தில் அடியேன் மூழ்கி குன்றுதலை உடைதலை அறிந்திருந்தும் என் எதிரில் எழுந்தருளி வந்து பயப்படாதே என்று தேவரீர் இன்னும் அருளவில்லையே. எங்கும் செவி உடையவரே, அடியேனது ஓலமிடும் மொழிகள் தேவரீரது திருச்செவிகளில் கேட்கவில்லையோ. இறைவன் சர்வ வியாபி எனவே எங்கும் செவி உடையார் என்று போற்றுகின்றார். உயிர்களின் முறையீடு உணர்தற்கு எங்கும் செவியை உடைய விஸ்வரூபியாகிய தேவரீர் திருச்செவியில் அடியேன் முறையீடு ஏறாத காரணம் யான் என்ன அபராதி ஆயினேனோ என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தான் என்ன அபராதம் செய்துவிட்டேனோ என்று இறங்குகின்றார். அடுத்த திருப்பாடல். பூட்டியருள் பாசம் இரு பாதம் பொறித்து உடலில் கூட்டி அடியார் உள் அகப்படுத்து ஆட்கொண்ட அருமை காட்டியவோ, இன்று என்னை கைவிட்டாய் வெய்யர் எனை ஆட்டி ஒருக்குமிடத்தார் ஏன்று கொள்வாரோ.
திருவருள் சக்தியை பதிவித்து உபயபாதங்களையும் அடியேன் தலைமீது வைத்தலாகிய திருவடி தீட்சையை செய்து ஞானதேகத்தோடு கலக்கச் செய்து அடியேனை அடியவர்களோடு கலக்கச் செய்து அருமை பாராட்டிய எம்பெருமானே, இன்று அடியேனை கைவிட்டு அருளினீர்களோ? இக்கொடியவர்கள் என்னை இழுத்து வரும்போது வேறு யார் என்னை ஆதரிப்பார்கள்? அஞ்ஞானத்தை ஒழித்து ஞானத்தை நிலைநிறுத்தி பின்னர் திருவடி தீட்சையும் செய்து தனக்கு உள்ளே கண்டு தரிசிக்கும்படி செய்த அருமை, தன்னை அடியார்களோடு கூட்டிய அருமை, அதனை போற்றி பாடுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அடுத்த திருப்பாடல். ஊரார் உன்னை சிரிப்பது ஓராய் என்று உன் அடிமைக்கு ஆராய் அடியேன் அயர்வேன் அஃது அறிந்தும் வாராய் அரசன் தமர் இழைக்கும் வன்கண் நோய் பாராய் உன் தன்மை இதுவோ பரமேட்டி. எம்பெருமானே, தேவரீரை ஊரில் உள்ளவர்களெல்லாம் அன்பரை விரைந்து வந்து ஆளாதவர் என்று சிரிப்பதை திருவுள்ளம் கொண்டிலீர் என்று உமது அடிமையாகிய யான் வருந்துகின்றேன். அதனை உணர்ந்தும் வந்து அருளினீர் இல்லை. அரசனது ஏவலாளர்கள் செய்கின்ற மிகவும் கொடிய துன்பத்தை திருக்கண் சாத்தினீர் இல்லை. மிகவும் சிறந்தவரான கடவுளே, தேவரீரது தன்மை இதுவோ? அன்பர்க்கு எளியன் என்னும் அருள் திருநாமத்திற்கு தாங்கள் மாறுபட்டால் பாமரர்கள் சிரிப்பார்கள். அடியவர் பாரம் தன் பாரம் என்று கருதுபவர் இறைவன் என்பதற்கு இழுக்கு வந்து சேர்ந்தது என்று ஊரார்கள் சிரிப்பார்கள். உன் அடியவருள் யானும் ஒருவனாய் சுட்டப்பட்டேன். எனவே நான் அடியேன் அல்லனோ என்று தன்னையே சினந்து கொள்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அடியவர் திறத்து உன் கருணை இவ்வாறோ என்று உன் தன்மை இதுவோ பரமேட்டி என்று விழிக்கின்றார். திருவாதவூரடிகள் புராணத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்புலம்பல் பாடப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம் பரமாச்சாரிய சுவாமிகளை நினைத்து வேண்டுகின்றார். பாண்டியனுக்கு குதிரைகள் கொடுப்பது நம்முடைய கடனாகும் என்று சொன்ன சொல் பொய்மையாகுமோ? மாம்ச பிண்டமாகிய தேக வாழ்வை நீக்கி உமக்கு அடிமையானவன் என்று பெரிய உலகத்தார் சொல்லும்படி வந்து உன்னை அடுத்த அடியேனை பாண்டியனிடத்தில் மறுபடியும் விட்டுவிட்டீர்களே. ஆற்று நீர் சமுத்திரத்தோடு கலந்த பின்பு அக்கடல் நீர் ஆகுமே அல்லாமல் ஆற்று நீர் ஆவது உண்டோ? பெருமானே, உம்மிடத்திலே அடியேனுக்கு அன்பு இல்லை என்று என்னை வெறுத்து விட்டீர்களோ? அடியேனுக்கு இங்கே வேறொரு துணையும் உண்டோ? இது தங்களினுடைய கீர்த்திக்கு பெருமையாகுமோ? தேவர்களுக்கு மேலானவரே, இப்போது தங்களுக்கு அடிமையான நான் துன்பப்பட்டால் இனி யார் உனக்கு அடிமைப்படுவார்கள்? யான் என்ற அகந்தை அறுத்த நல்லவர்களினுடைய சொற்கள்தான் தங்கள் திருச்செவியிலே ஏறும் அல்லாமல் ஈனனாகிய என்னுடைய சொல் தங்களது திருச்செவியிலே ஏறுமோ என்று இவ்வாறு திருவாதவூரடிகள் சொல்லிய சொற்களெல்லாம் மேன்மையுடைய அன்பரிடத்திலே கிருபை செய்து பிறவிக்கடலை கடக்கச் செய்கின்ற அன்புடைய கிருபாநோக்கம் அருளி குருமூர்த்தமாக எழுந்தருளி திருவடியை கொடுத்து அருளுகின்ற ஸ்ரீமத் பரமசிவனாரினுடைய திருச்செவியிலே திருவாதவூர் பெருமானின் சொற்கள் எல்லாம் சென்று சேர்ந்தன. தம் திருச்செவியில் ஏற்று அருளினார் பெருமான். எவ்வளவு குற்றம் செய்த குழந்தை என்றாலும் அது அழும் என்றால் மாதா சகிக்க மாட்டாளே. இவ்வாறெல்லாம் புலம்புகின்ற திருவாதவூரடிகள் பெருமானது புலம்பல் ஓசை இளங்குழந்தைகளின் புலம்பல் ஓசை பெற்ற மாதாக்களின் கர்ணத்வாரத்தில் நுழைந்தால் போல மேருமலையை வில்லாக வளைத்த சதுஷ்கூட்டபுர நாயகன் தனது திருச்செவியில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருச்சொற்களையெல்லாம் கேட்டு அப்பொழுதே மதுரையம்பதிக்கு குதிரைகளோடு எழுந்தருள திருவுள்ளம் கொண்டார். அவத்தொழில் பொறியா மேன்மை அன்பருக்கு அன்பு செய்து பவக்கடல் இடை விழாமல் பரிந்து அருள் பார்வை நல்கி தவப்பெரு வடிவம் கொண்டு தாழ் அளித்து ஆளும் ஐயர் செவிப்புலன் புகுந்த அன்பர் செப்பிய மாற்றமெல்லாம் என்பது திருவாதவூரடிகள் புராண திருவாக்கு. இவ்வாறு ஸ்ரீ கைலாசபதியானவர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் விண்ணப்பத்தை ஏற்று மதுரையம்பதிக்கு எழுந்தருள திருவுள்ளம் கொண்டார். இந்த அளவில் திருவாதவூரடிகள் புராணத்திலே திருப்பெருந்துறை சருக்கம் நிறைவடைந்து
குதிரையிட்ட சருக்கம் ஆரம்பிக்க இருக்கின்றது. திருவிளையாடல் புராணத்தில் நரிபரியாக்கிய படலம் என்பது சற்று முன்னதாகவே தொடங்கி அதனை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இனி எம்பெருமான் குதிரை சேவகராகி மதுரையம்பதியில் எழுந்தருளுகின்ற திருக்காட்சியினை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.